லா இலாஹ இல்லல்லாஹ். நாளை மறுமையில் என் தொழுகையை குறித்து அல்லாஹ் என்னிடத்திலே விசாரித்தால் நான் என்ன பதில் சொல்வேன்? லா இலாஹ இல்லல்லாஹ். நாளை மறுமையில் வியாபாரத்திலே வட்டியை கலந்ததை குறித்து என் இறைவனிடத்திலே கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வேன்? லா இலாஹ இல்லல்லாஹ். என் குணத்தை சீரமைக்காமல் கோபத்தோடு பொறாமையோடு புறத்தோடு இந்த பூமியில் வாழ்ந்ததை குறித்து இறைவன் நாளை மறுமையிலே கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வேன்? லா இலாஹ இல்லல்லாஹ். என் வாழ்வை எப்படி கழித்தேன், என் செல்வத்தை எப்படி செலவழித்தேன், சம்பாதித்தேன், என் உடம்பை எந்த வழியில் பயன்படுத்தினேன், கல்வியை எந்த முறையில் கற்றேன், எந்த முறையில் அதை செயல்படுத்தினேன் என்று என் இறைவன் நாளை மறுமையிலே என் பாவங்களை கேட்டால் என் நிலைமை என்ன? யாருக்கு பயம் இருக்கிறது? யார் அஞ்சுகிறார்கள்? 3 பொய், அதுவும் இக்கட்டான நிலைமையில் ரப்புக்காக பேசப்பட்ட பொய்கள், அதில் 2 இருந்தாலும் அந்த 3 பொய்களை குறித்து ஒரு கலீல் பயப்படுகிறார். எந்த தகுதியும் இல்லாத, எந்த வணக்க வழிபாடுகளையும் சொந்தமாக்காத, எந்த மார்க்கத்தின் கல்வியையும் சுமக்காத, எந்த தீனுடைய பணியிலும் தௌஹீதுடைய வாழ்விலும் இணையாத நாமெல்லாம் என்ன நினைவில் இந்த பூமியில் இன்றைய தினத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த அமலோடு என் இறைவன் என்னை எழுப்பினால் நாளை மறுமையில் நான் செய்த அமல்களுக்கு அல்லாஹ் என்னிடத்திலே விசாரித்தால் பதில் சொல்வேன். இறைவனை சந்திக்க தயாரா? நான் தயாரா? இந்த நிலைமையில் இன்றைய தினம் என் மரணம் என்னை சந்தித்தால் நான் செய்த அமல்கள் அதை நாளை மறுமையில் இறைவனிடத்திலே கணக்கிட்டால், இதை தெரியுமா ஏன் செய்தாய், இதை தெரியுமா ஏன் செய்தாய், இதை தெரியுமா ஏன் செய்தாய், ஏன் இறைவன் தடுத்த பிறகும் இதை செய்தாய் என்று இறைவன் கேட்டால் என்ன பதில் சொல்? அல்லாஹ் பாதுகாப்பானா? இந்த நபி இப்ராஹிம் அழைத்தார் அல்லாஹ்வை, வலா துக்ஸினி யௌம யுபஅஸூன். ரப்பே ரப்பே, மனிதர்களை ஒன்று கூட்டக்கூடிய நாளில் இந்த கலீலை, இந்த இப்ராஹீமை கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். யாரை அல்லாஹ் கேவலப்படுத்துவான்? ஒரு நண்பரை அல்லாஹ் கேவலப்படுத்துவாடா? ஒரு நபியை அல்லாஹ் கேவலப்படுத்துவாடா? உலகத்தில் அனுப்பப்பட்ட தூதர்களின் தலைவரை பார்த்து இந்த நபியை பின்பற்றுங்கள் தூதரே என்று சொல்லும் மனிதரை அல்லாஹ் கேவலப்படுத்துவாடா? ஆனால் என் நிலைமை, உங்கள் நிலைமை என்ன? பயம், என்ன அச்சம் நம்முடைய உள்ளத்தில் அந்த மறுமையை குறித்திருக்கிறது. துபாயில வேலை போயிடுச்சுன்னா என்ன வேலை கிடைக்குங்கிற கவலை இருக்குது. இந்த நாட்டை விட்டு போயிட்டோம்னா எப்படி சம்பாதிக்க போறோம்னு கவலை இருக்கு. அதுக்காக தூக்கம் வராம கூட இருக்கு பல பேருக்கு. ஆனால் இன்று மரணமானால் கபரில் கேட்கப்படுமே, மன் ரப்புக் வமா தீனுக், உன் மார்க்கம் என்ன, உன் ரப்பு யார்? ஃபஜ்ரை தொழாமல் உறங்கிக் கொண்டு காலை கபரை சந்தித்தால் மன் ரப்புக்க என்ற கேள்விக்கு ரப்பி அல்லாஹ் என்று பதில் சொல்ல எத்தனை பேர் தயார்? எத்தனை பேர் தயார்? வமா தீனுக்க என்று கேட்கப்பட்டால் வட்டியை வாங்கி சம்பாதித்து சம்பாதித்து செலவழித்து இருக்கக்கூடிய மனிதன் மரணமானால் தீனியல் இஸ்லாம், வட்டி கலக்காத, வட்டியை சபிக்கக்கூடிய, வட்டிக்கு எதிராக போர் தொடுக்கக்கூடிய மார்க்கத்தை சுமந்தவன் நான் என்று சொல்வதற்கு தகுதி உள்ளவர்களானால் இப்படி அடுக்கிக் கொண்டே இருங்கள் மார்க்க கடமைகளை.